வணக்கம் ஜி. வணக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட சறுக்கலுக்கு முக்கியமாக ரெண்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா ஊபி அண்ட் மகாராஷ்டிரா. அந்த நேரத்தில் பட்னாவிஸ் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது சட்டசபை தேர்தலில், அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கனியை மோடியின் காலடியில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அவரோட விட்டு கொடுத்தலா இல்லை அவருடைய திறமையாலா இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக விவகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதலாவது நீங்கள் யாரை நன்றி தெரிவிக்கணும் இல்லாட்டி யாரை கவனிக்கணும்னா ஆர்எஸ்எஸோட அமைப்பு. ஆர்எஸ்எஸ் தன்னோட அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போன தேர்தல் முடிஞ்ச கையோட அடுத்த கட்ட வேலையை மகாராஷ்டிராவில் தொடங்கிட்டாங்க. அதனுடைய நம்பிக்கையாக தான் ஃபட்னாவிஸ் இப்படி சொல்கிறார், இன்னும் 5 மாதத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தை மாற்றி அமைப்போம். அதுக்கு காரணமே ஆர்எஸ்எஸோடைய கட்டமைப்பு பலம், அது களத்துக்குள்ளே போகிறது. எனவே களத்தை தங்களால் மாற்ற முடியும்னு நினச்சாங்க. முதலாவது ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எல்லாருக்கும் இதை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் விஷயத்துக்குள்ள வரேன். இதில் நிறைய பிட்டான விவகாரங்களை பேசணும். நீங்கள் பொதுப்படையாக மகாராஷ்டிராவுடைய தேர்தல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்குது, சரியான கேள்வியாகவும் இருக்குது. நீங்கள் இப்படி கேளுங்களேன், பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான பிரச்சாரம் ஒன்று இங்கே கூட கண்டுபிடிச்சு, அது என்ன அப்படின்னா எஸ்சி/எஸ்டி மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுகளை அமல்படுத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஓகேன்னு சொன்னாங்க. அப்ப இங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க? அதை எதிர்த்தாங்க. திருமாவளவன் அத்தனை பேரும் எதிர்த்தாங்க. எதனால எடுத்தாங்க? தேவையில்லை, அது அதனால இடஒதுக்கீடு பாதிக்கப்படும். இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் என்னது, இடஒதுக்கீடு முறைகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். அதுவும் பட்டியல் சமூக மக்கள் தலித் மக்களுடைய இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக புடுங்கிறதுக்கான வேலையை பாஜக பண்ணுது. ஆனா அதேதான் மகாராஷ்டிரா தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க நம்புங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அதிகப்படியாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது எஸ்டி தொகுதி தான். எஸ்சி தொகுதி எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, 2 இடத்துல மற்ற எல்லா இடத்துலையுமே எஸ்டி தொகுதி எல்லாமே பிஜேபி வெற்றி பெற்றுச்சு. பிஜேபி தீவிரமாக வெற்றி பெற்றிருக்கு. மற்ற இடங்கள் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு. 3 மாவட்டங்கள் முழுமையாக மலைவாழ் மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அங்கே வெறும் எஸ்டி தொகுதி மட்டும்தான் இருக்கு. அந்த எல்லாமே ஒட்டுமொத்தமாக வலிச்சு நக்குச்சு பிஜேபி. எப்படி? அப்போ அந்த பிரச்சாரம் எடுபடலன்னு அர்த்தம். எனவே சில நேரங்களில் பிஜேபி எப்படியான முடிவுகள் எடுக்கிறாங்க, அதாவது தேர்தல் முடிவுகளை, அதுதான் நம்ம சுவாரஸ்யமான விஷயம். எந்தெந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும், எந்தெந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடாது, மக்கள் எதை பேசணும், நாம் எதை பேசணும் முடிவு பண்ணுறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டோட முடிவை இவங்க எடுக்கலை. அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நாங்கள் எதுவும் அதில் கருத்து சொல்ல விரும்புகிற நிலை நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா இது மக்கள் பேச வேண்டிய விஷயம். பட்டியல் சமூக மக்களுக்குள்ளேயே தலித் மக்களுக்குள்ளேயே இந்த எண்ணம் பல காலமாக இருக்குது. இந்த பொருளாதார ரீதியாக முன்னேறின பிறகுமே கூட அந்த இடஒதுக்கீடு அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அவங்க தான் இன்னும் அந்த இடஒதுக்கீடு முறைகளில் தங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய முதல் பிரச்சனையாக இருக்காங்க. அவங்க இடஒதுக்கீடுகளை விட்டு கொடுத்தாலோ இல்லை ஏதோ வகையில் அந்த இடஒதுக்கீடு கொஞ்சம் அவங்களுக்கு சுவாசிக்கு இடம் கொடுத்தாலே அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அனிதா மேட்டர் எடுத்துக்கீங்க, நீங்கள் எப்படி கொண்டு போனீங்க? அனிதாவுடைய இடஒதுக்கீடு இன்னொருத்தர் யாரோ பதிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் எப்படி பறிக்க முடியும்? எஸ்சி/எஸ்டி மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு ஏதோ ஒரு பொருளாதார முன்னேற ஒரு நபர் தான் அனிதாவோட இடத்த பிடிக்க முடியும் கடா. அப்ப இவங்க அன்னைக்கு என்ன பேசியிருக்கணும்? இடஒதுக்கீடு முறைகளில் ஒரு சில மாற்றங்கள் தேவை. பட்டியல் சமூக மக்களுக்குள்ளேயே வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமும் மீண்டும் அதில் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய இடஒதுக்கீடு முறைகளை யார் பாதிப்பு உருவாக்குறா? வளர்ந்தவங்க தான், மற்ற யாரும் கிடையவே கிடையாது. இந்த சிந்தனை அவங்களுக்கு தெள்ள தெளிவாக இருக்கு. எனவே இதை நாம் எடுத்து பேச வேணாம், அவங்களே அதை புரிஞ்சுப்பாங்க, நம்ம இதுக்குள்ள தலையிட வேணாம், அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இது தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஏன்னா இடஒதுக்கீடு முறைகளை பறிச்சிருவாங்க, இது நிச்சயம் இதுக்கு எதிர்வினையாக தான் போய் முடியும்னு ஒன்று நம்பினாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் இருக்காங்களே, புத்திசம் சம்மந்தப்பட்ட நகர்வுன்றது மகாராஷ்டிராவில் அதிகம். அந்த நகர்வில் மைனாரிட்டி மினிஸ்டர் இருக்கக்கூடிய கிரணை கொண்டு விட்டாங்க. கிரண் ராஜீவ்ல உட்கார்ந்தார் இல்லையா, அவங்க எல்லா பேருக்கும் அதில் ஒரு குஷி. உண்மையிலே அந்த புத்திசம் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த இயக்கங்களையும் அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு புத்திசம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை உள்ள விட்டு அவங்கள தெளிவாக கன்சல்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. எதை நாம செய்யணும், எதை நாம செய்யக்கூடாதுன்ற தெள்ள தெளிவாக இருந்தனால தான் நீ யோசிச்சு பாருங்க, பட்டியல் சமூகங்களுடைய நேர் எதிரி நீங்க பேசிக்கிறீங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்று அதை எப்படி அணுகணும், இன்னொன்று எதில் நாம தலையிடக்கூடாது. இந்த விஷயம் உண்மையிலேயே தமிழக பாஜக மகாராஷ்டிரா பாஜக பார்த்து கற்றுக்கணும். ஒன்று களத்தில் வேலை பார்க்கறது, இன்னொன்று எதை நம்ம பேசணும், எதை நாம மக்கள்கிட்ட விட்டுறணும். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எஸ்சி/எஸ்டி இதுவாக இருந்தால் ஹரியானாவாக இருக்கட்டும், இங்கே அத்தனையுமே எஸ்சி/எஸ்டி தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றுறதுன்னு இங்கே இருக்கிற மீடியாவே பேசுகிறாங்க. ஆனால் அதே மீடியா இங்கே என்ன நம்ம பேசுகிறாங்கன்னா, பிஜேபி எஸ்சி/எஸ்டிக்கு எதிரான கட்சி அப்படின்றது இன்னமும் பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்கு. இங்கே திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அதிகம். அந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும்
இங்க இருக்கக்கூடிய பட்டியல சமூக மக்கள் இல்லாட்டி தலித் மக்களுக்கு எப்படியான சிந்தனை விதைக்க விரும்புறாங்க அப்படின்னா, ஹிந்துத்துவ சக்தி இல்லாட்டி ஆர்எஸ்எஸ் இந்த ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய உணர்வுக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. பரப்புறதுக்கு தேவையான ஆட்களையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் சரி, மற்ற இடங்களில் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி ஒரு விஷயத்தை செய்யறாங்க, திராவிட கட்சிகள் செய்யாது, முக்கியம் திமுக செய்யாது. அது என்ன அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இப்ப திமுக கடந்த 50 வருஷத்துல எத்தனை பேர் எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க? கிடையவே கிடையாது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது, முழுமையா கிடையாது. இந்த நிலைமை தான் இருந்துச்சு. மாவட்ட செயலாளர் கிடையாதுன்னா ஊராட்சி மன்ற தலைவர்கள் சும்மா தான் போட்டிடுவாங்க, ஆனா கீழே உட்கார வைப்பாங்க. இவங்க பேசுறதுக்கும் ஸ்டேஜில் பேசுறதுக்கும் உண்மைக்கு வேற. ஆனா பிஜேபி யதார்த்த நிலைமையிலேயே அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை சரியா வகைப்படுத்தி அவங்களுக்கான உரிமைகளை அவங்க எடுத்துக்கணும், அவங்க கையில் ஒப்படைச்சிடணும். இது தெளிவா இருக்கு. அதனாலதான் அமைச்சரவையில் ஆரம்பிச்சு உள்ளாட்சித்துறை வரைக்கும் இது எல்லா கட்டமைப்புகளையும் நீங்க முழுமையாக அதிகார பகிர்வு இல்லையா, அதை அவங்களுக்கு தெளிவாக வகைப்படுத்தி கொடுத்து அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை உருவாக்குறாங்க. அப்ப அதிகாரம் முழுமையாக பட்டியல சமூக மக்களுக்கு போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அதிகாரத்தை யார் பகிர்ந்து கொடுக்குறான்றது முக்கியம் இல்ல. இங்க திமுக அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்காம 24 ஈவே ராமசாமி வச்சு கத்திக்கிட்டு நினைச்சேன், அதை வச்சு ஏமாத்த முடியும் அவங்க நம்புறான். அவங்க ஏமாத்த விரும்பல, நிஜமா செய்ய விரும்பலாம். இப்போ நீங்க வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணம் சொல்ற மாதிரி மராட்டியா மக்கள் மராட்டிய அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி பேசினாங்க. அதை எப்படி வெற்றி கொண்டு இவங்க பிஜேபியால் வர? மராத்தாவுக்கு இடஒதுக்கீடு கேட்டே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருந்தாங்க. பட்டேல் நினைக்கிறேன் அந்த நபர் தீவிர பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. சுமார் 15-20% இடஒதுக்கீடு கேட்டு, யாருக்கு? மராத்தியர்ஸ்க்கு மட்டுமே இடஒதுக்கீடு கேட்டு அவர் மிக தீவிரம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதை யார் ஊக்குவிச்சான்னு கேளுங்க. யார் ஊக்குவிச்சாலும் காங்கிரஸ். காங்கிரஸ் கொண்டாடுங்க. ஏன்னா அந்த மராத்தியுடைய ஒட்டுமொத்த ஓட்டுமே பிஜேபிக்கு போகுதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவரை ஊக்குவிச்சாங்க. ஆனா ஒரு விஷயம் இங்க தப்பான கணக்கா மாறுச்சு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஓபிசியில் இருக்கக்கூடிய மிக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மராத்தா பீப்புளை நீங்க ஆதரிச்சீங்கன்னா, ஓபிசியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தில் என்ன பண்றாங்க, அமைதியாக அதை பார்த்துக்கிட்டு எதிர்ப்பக்கம் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. இதை பண்ணது காங்கிரஸ் மிகப்பெரிய தப்பு. இது நடக்குன்னு பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசவே இல்லை. பேசாத போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிண்டே உள்ள விட்டாங்க. சிண்டே என்ன பண்றாரு, தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? பிஜேபி. இது எல்லாமே அவர் சொல்றாரு களத்துல. அப்ப மராத்தியரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரா ஒருத்தர் உட்கார வச்சது பிஜேபி, அது முழுமையா ஆதரிக்கிறது யாரு? பிஜேபி. அவர் கை கட்சி கொண்டு போய் சேர்த்த யாரு? பிஜேபி. அப்ப அந்த சிவசேனால உழைச்சு நிற்கக்கூடிய அது சிண்டேவுக்கு முழுமையா அந்த கட்சி போறதுக்கும் அதன் பின்னாடி முழுமையா நின்றது பிஜேபி. இந்த நட்பேரை தக்க வச்சுக்கிச்சு. சிண்டே போன்ற நபர்களை உள்ள விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடங்களை தாங்க சரியா பதுங்கி நிக்க முயற்சி பண்ணாங்க. இதனாலதான் மராத்தியர்களுக்கான இடஒதுக்கீடு முறை தீவிரமா போச்சு. அதை காங்கிரஸ் தீவிரமா ஆதரிச்சிச்சு. ஆனா அதுக்கான பலனையும் அது அனுபவிச்சிச்சு. அதுக்கு மறைமுகமாக இங்க அதை எப்படி உடைக்கணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சது. அதை உடைச்சு இவங்க வெற்றி பெற்றாங்க. திரும்ப சொல்றேன், களம் சும்மா வெற்றி பெறவே இல்லை. எஸ்சி எஸ்டி மக்களுக்கான எதிரான ஒரு பிரச்சனை இருந்துச்சு, மராத்தி மக்களுக்கான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் அதில் எப்படி அரசியலை கலங்கான்றத பிஜேபி பாடம் கற்றுக்கணும். அதை நான் திரும்ப சொல்றேன், 24 மணி நேரம் 365 நாளும் அரசியல் மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அதை சாத்தியப்படுத்த முடியுது. அதுவும் 5 மாசம் சாத்தியப்படுத்த முடியுது. எவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் இங்க மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் அதிகமா தற்கொலை பண்ண மாநிலம் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் மகாராஷ்டிரா தான். அதை எப்படி எதிர்கொண்டு வந்தாங்க? இல்ல, பொதுவாக விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த போராட்டங்களை இந்தியா முழுவதும் தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டதுல மகாராஷ்டிரா தான் அதிகம். அது இந்த மாதிரியான பிரச்சாரங்களை ஈடுபடுத்துறாங்க. எப்படின்னா அதிகப்படியான தற்கொலைகள் இங்கே நடக்குது. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள வெதும்பிருக்கக்கூடிய அந்த தற்கொலை எண்ணிக்கைகளை அதை அதிகமாக தூண்டி விட்டதே இந்த மாதிரி பிரச்சாரங்கள் தான். இது பெரிய வேதனையான விஷயமும் கூட. ஆனா அதை அவங்கள சரி பண்றதுக்கு இதுல மிக முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டியது சோயாபீன்ஸு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் சில வகையான தானியங்கள். இது எல்லாத்துக்குமே அவங்க விலை நிர்ணயமில்ல அதை உச்சத்தை கொண்டு போயிட்டாங்க. ஸோ விவசாயிகள் மத்தியில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. தற்கொலை அது இதுன்னு போராட்டம் பார்த்தீங்கன்னு அதையெல்லாம் ஓரளவுக்கு அமர்த்திட்டாங்க. அந்த இடங்கள்ல இதுதான் பண்ண முடியும், இதை பண்ணா மட்டும்தான் இந்த விவசாயிகள் மத்தியில் நம்மளுடைய கோபத்தை தணிக்கணும்னு நினைச்சாங்க. 2 விஷயம் இருக்கு. ஒன்று கோபத்தை தணிக்கிறது, இன்னொன்று அவங்கள திருப்திப்படுத்துறது. கோபத்தை தணிக்க முடியும் போதே திருப்திப்படுத்த முடியாது யாரையும். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும். அப்போ ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு நிச்சயம் இருக்கும். தொடர்ந்து போராட்டத்தில் இருந்திருக்காங்க. எனவே அதை தணிக்கிறதுக்கான முயற்சியில் கடந்த 5 மாதம் ஈடுபட்டிருந்தாங்க. அதுவும் வேலை பார்த்துச்சு. அதோட சேர்த்து இன்கம் குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லா பேருக்கும் மாதம் 1500 ரூபா எல்லா பேருக்கும் கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒட்டுமொத்தமாக போட்டு விட்டாங்க.
இது 2000 கொடுத்து திமுக ஓட்டு வாங்குது இல்லையா, அந்த கதை தானே கேட்டீங்கன்னா அதே கதை தான். ஆனால் என்னன்னா, அரசியலில் எல்லா பேரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும்போது பெண்கள் மத்தியில் ஈஸியாக ஓட்டை திருப்பி முடிஞ்சுது. இப்போ பிஜேபியோட வெற்றிக்கு முக்கியமாக தமிழக மீடியா வந்து 2 முக்கியமாக ஹைலைட் பண்ணுறாங்க ரீசன். அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதத்தை வந்து தூண்டி விட்டு கன்சாலிடேட் பண்ண, அது மோடியே நிறைய இடத்துல பேசிட்டாரு, அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினதுக்கு. இதை பாருங்க, போன முறை தோத்ததுக்கு தோல்வி அடைஞ்ச சும்மா 12 மாவட்டங்கள் இருக்கு. அது மகாராஷ்டிராவில். இந்த 12 மாவட்டங்களில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, கன்சால்டேட் ஆகுது. எது? இஸ்லாமியர் ஓட்டு தெளிவாக பிஜேபிக்கு எதிராக கன்சால்டேட் ஆகுதுன்னா அதை திருப்திப்படுத்துறதோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ இவங்க வேலை கிடையாது. அதற்கு எதிராக அரசியல் களத்தில் வெற்றி பெறணும்னா இந்துக்கள் அவங்களுக்கு எதிராக திருப்பாமல் இவங்களுடைய ஒற்றுமையை சொல்லலாம் இல்லையா, அவங்களுக்கு எதிராக போகணும்னு சொல்றது வெறுப்பு பிரச்சாரம். நீங்கள் ஒற்றுமையாக இருங்கன்றது பாசிட்டிவான பிரச்சாரம் தானே. இங்கே சபரிமலை ஐயப்பன் ஆரம்பிச்சு முருகன் வரைக்கும் திட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பேன் திமுக. அதுக்கு எதிர்த்து நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா அது பாசிட்டிவான அரசியல் தானே. நீங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னா தப்பு. பல இடங்கள்ல பிரதமர் தெளிவா சொன்னது, உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, நீங்க பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா எந்த பலனும் கிடையாது, நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா எல்லா பேரும் சேர்ந்து முன்னேற முடியும் அப்படின்ற தெளிவா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த 12 மாவட்டங்களில் முழுமையா வெற்றி பெற்றாங்க. அதான் அவர் சொல்றாரு, நாங்களே எதிர்பார்க்காத வெற்றின்னு. அவங்க அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சியை தெளிவா களத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒவ்வொரு வார்டிலையும் கொண்டு போய் சேர்த்தா பாருங்க, அதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இயற்கையாகவே அது பிஜேபி செய்யலாம் கூட, இயற்கையாகவே இஸ்லாமியர்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவர்கள்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க ஒரு குரூப்பா இந்த வேலையை பார்த்தான்னு வச்சுக்கோங்க. நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன தோணும், நாமளா யாருக்கு ஓட்டு பண்ணு யோசிச்சியா. இதை கன்சால்டேட் பண்றது வேற யாரும் கிடையாது, பிஜேபி கன்சால்டேட் பண்ணுறது, பிஜேபி கன்சால்டேட் பண்ணுறது கிடையவே கிடையாது. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒருத்தர் திட்டிகிட்டே தான் வச்சுக்கோங்க, இந்துக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுங்க. எதுக்கு அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, காரணமே இல்லாமல் திட்டும் போது, காரணம் தான் பிரச்சனை கிடையாது, காரணமே இல்லாமல் முக்கியம் வந்து ஐயப்பன் பாடலாம் இந்த பாரஞ்சு கிளப்பி விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பாடும்போது இந்துக்கள் என்ன நினைப்பான், அப்போ நம்ம மட்டும் ஈழ்ச்சியாக நினச்சிருக்கான், இவங்க தெளிவாக யாருக்கு ஓட்டு பண்ணுறது, இது திமுக காரன் இஸ்லாமியெல்லாம் இங்கே ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவர்லாம் இங்கே ஓட்டு போட்டு தெளிவாக பேசுகிறான். ஆனால் இந்துக்கள்லாம் மட்டும் நீங்கள் மதம் பார்த்து ஓட்டு போட நமக்கு பாடம் எடுத்துறான்னு கொஞ்ச நாள் போ புரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த கன்சால்டேஷன்லாம் உண்மையிலே பிஜேபி பண்ணவே இல்லை, இதை பண்ணுறதுலாம் எதிர்கட்சி தான். இவங்க போய் மைனாரிட்டி ஓட்டு வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட போய் நிற்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்க செய்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நாம எங்கே கன்சால்டேட் ஆகணும், இயற்கை ஆகுது. இந்த மாற்றம்ன்றது பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் களத்துக்குள்ள மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்கள் பண்ணுறதே இல்லை. இது இவங்களா பேசுறது மீடியா உட்காது, மீடியாவுக்கு யாரும் ஆர்எஸ்எஸ் வராதனால இவங்களா பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய எந்த கூட்டங்களையும் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவங்க மதம் சார்ந்த பிரச்சாரத்தை ஈடுபடவே இல்லை. அவங்க இந்தியர்கள் முன்னேற்றம், இந்த தேசத்தின் முன்னேற்றம், இது அளவில் மட்டும்தான் முன்னேறாங்க. அப்போ இவங்க பேசுறதுக்கும் வெளில மீடியா பேசுறதுக்கும் வித்தியாசத்தை மக்களே பார்க்குறாங்க. அவன் இயற்கையாக ஓட்டைக்கு மாறும், பிஜேபி தான் மாற செய்யும். கண்டிப்பாக. இன்னொரு கேள்வி, இப்போ வெற்றி பெற்றவங்க பிஜேபி, இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், இவங்க 3 பேரோட நிலைமை எப்படி? இன்னொரு குஜராத்தை பிஜேபி உருவாக்கிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த 10-15 வருஷத்துக்கு இவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. ஏன்னா போன முறை வெற்றி பெற்றவங்க நீங்க குறைஞ்சிருக்கீங்க. சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, சுமார் 140 இடங்கள்ல போட்டிட்ட பிஜேபி 134 இடங்கள் வெற்றி பெறுது. ஆல்மோஸ்ட் 90%. 90%, 60% ஒரு டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக நாட்டில் அதான் பெரிய கட்சி, அதான் வலுவான கட்சி. இவன் 90% வின் பண்றான், 90% இடங்கள் தான் போட்டி இடத்துல வின் பண்றான். அப்பனா என்ன அர்த்தம், முழுமையா அந்த கட்சியை முழுமையா அந்த மக்கள் ஏற்கிறான்னு அர்த்தம். இன்னொரு பக்கத்து ஆட்சியிலே இல்லை 10 வருஷமா, ஆனாலும் உனக்கு 40 சீட்டு 20 சீட்டா குறையுது, 20 சீட்டு 10 சீட்டா குறையுது, 10 சீட்டு 4 சீட்டா குறையுதுன்னா உடனே என்னன்னு பார்க்குறாங்க, நீ களத்தில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னா, சிவசேனா அங்கே ஆக்டிவாக இருந்துச்சு, இன்னொரு பக்கத்து நேஷனல் காங்கிரஸ் ஆகுது. இது ரெண்டையுமே உடைக்கிறது எல்லா கட்சியும் தான் சரிங்க, அதுதான் பிஜேபி செஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ரெண்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சிருக்கு. அஜித் பவார் பின்னாடி ஒட்டுமொத்தமாக நேஷனல் காங்கிரஸ் உடைய ஓட்டு போயிருச்சு. இந்த படி சிவசேனா பக்கத்து உத்தவ் தாக்கரே எல்லாம் எங்களுக்கு தலைவர், எங்களுக்கு சிண்டே தான் தலைவர் அப்படின்னு அவங்களும் நகர்ந்துட்டாங்க. அப்போ இந்த 2 பெரும் கட்சி சேர்ந்துட்டு அதில் போயிருச்சுன்னா மீது அங்கே என்ன அரசியல் இருக்குது? கடைசியாக ரொம்ப வருத்தமான விஷயம் தெரியுமா, இன்னமும் கம்யூனிஸ்ட் ஓட்டு எவ்வளோ எண்ணி முடிக்காம இருக்கான். அது 800 850 தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க நீ உட்காந்து வாய் பேசியிருக்காங்க, என்னன்னு யார் முதலமைச்சர் வருவான்ற சண்டை வரும் பாருங்க. நீங்க ஆசையை பாருங்க, இந்த மாதிரி ஆசையில் தெரியனால உனக்கு அடி வாங்குறீங்க. நாடு சுதந்திரம் வாங்கி 2வது பெரிய கட்சி அந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிருக்கே, அதை பத்தி யோசிக்கிறியா? 24 மோடி திட்டலே தெரியாலே, நீ மோடியை திட்டலே தெரியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நாட்டோட முன்னேற்றம், பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமி, அதுக்கப்புறம் சோசியல் இன்ஜினியரிங் இப்படின்னு
விவகாரங்களை சோசியல் எக்கனாமிக்கல் விஷயங்களை அணுகுறாங்க. நீ 24 மோடியை திட்டா மட்டும் அரசியல் செய்யற. ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். மக்கள் பார்க்க தான் செய்யறான், சைலண்ட் ஓட்டரை கவனிக்கிறான். கத்துறாங்க, நிறைய சவுண்டு கேட்குது, அதனாலேயே பிஜேபிக்கு எதிராக ஓட்டு வந்துடும் அப்படின்னு நம்புறது ஒரு மாயை. களத்தில் பார்த்தீங்கன்னா அது வேறு விதமாக எதிர்ப்பு. இப்போ பால் தாக்கரேவோட கட்சி அவரோட மகனுக்கே வெற்றி பெற முடியல, அது எப்படி புரிஞ்சிக்க முடியுது? அது சிண்டையை நம்புறான்னு அர்த்தம். உத்தவ் தாக்கரே முன்பே யாருமே ஏற்றுக்கல. உண்மையிலே சொல்ல அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாரு, வீட்டை விட்டு வெளியே வர ரொம்ப கஷ்டம், அவர் போய் பார்க்கறது கஷ்டம். அதோட ரொம்ப முக்கியம் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணா, இந்த சஞ்சய் ராவத் இருக்கார்ல, அந்த ஆளை பேச விடுறது. அந்த ஆள் பேசினாலே போதும் எல்லா ஓட்டும் ஓடி போயிடும். அந்த ஆள் ஓவர் பேச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் இது பேசுறது மட்டும் கிடையாது. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கலைங்க. என்ன விஷயம்னா, சஞ்சய் ராவத் சும்மா இருக்க மாட்டாங்க, காங்கிரஸ் செஞ்சாரு. எது இந்த சீட்டு ஒதுக்குறது இல்லையா, அந்த இடத்துல சண்டை வந்துருச்சு. அப்போ சிவசேனாவும் காங்கிரஸும் ஒரு காலம் ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டு அது இன்னும் ஒற்றுமையாக இல்லை, இந்த எதிர்கூட்டணி ஒற்றுமையாக இல்லைன்றதை தாண்டி ஸ்ட்ராங்காகவும் இல்லை. அவன் மக்கள் நம்பிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சஞ்சய் ராவத்துடைய வாய். சரியா? நீங்கள் உத்தவ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் பேசுறதே இல்லை. சஞ்சய் இருக்காரு, அவரே பேசுவார், நம்ம மேல் ஒலிக்காமல் இருக்கலாம். இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்திலே, அதாவது பால் தாக்கரே இருந்த காலகட்டத்திலேயே அவங்க ராஜ் தாக்கரே விரும்பினாங்க. ஆனால் அவர் தன்னுடைய இரத்த வாரிசான உத்தவ் தாக்கரே கொண்டு வர்றாரு இல்லையா, அதுலேயே நிறைய பேருக்கு கொஞ்சம் மன சங்கடம் தான். ஆனால் சிண்டையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த கட்சியும் இருந்த காலத்திலிருந்து அதனுடைய தீவிரமான தளபதியாக இருந்தது. எனவே முழுமையாக அவர்கிட்ட ஓட்டு போறதுன்னா அதற்கு காரணம் பால் தாக்கரேவுடைய அந்த தீவிரமான செயல்பாடு சிண்டேட் இருக்குன்னு நம்பினாங்க. உத்தவ் தாக்கரே இல்லே நம்புறாங்க. எனவே நீங்க வாரிசா இருந்தாலுமே கூட அதே அளவுக்கான ஒரு வைப்ரேஷன் காட்டும் இல்லையா, அதை சிண்டே காட்டியிருக்காரு. ஓட்டு மொத்தமாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பதிவோட இறுதியா ஒரு கேள்வி. மகாராஷ்டிரா தேர்தலை வச்சு தமிழகத்தில் இருக்கிற பிஜேபியோ இல்லை எதிர்கட்சிகளோ நீங்க சொல்ல விரும்புது? நான் சொல்றேன், நீங்க ஒரு வாரம் சொல்லுங்க. தமிழக பிஜேபிக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எந்த தேர்தல் முடிவு வேணா வச்சுக்கோங்க, அது தள்ளி வச்சுக்கோங்க. தமிழக பிஜேபிக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? ஒத்துமையா இருக்கணும், வேற யாரும் வாய் பேசக்கூடாது, வேற தேவையில்லாத பேச்சுகள். இப்போ நீங்க அங்க சொன்ன விஷயமே நிறைய சப்ஜெக்ட் பிஜேபி கையில் எடுக்கவே இல்லை. கோர்ட்லேயே தீர்ப்பே வந்தா கூட அதை கண்டுக்காம விட்டுறாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம இங்க நம்ம வேலையை களத்துல போறாங்க. அதுதான் நான் சொல்றேன், களம் தயாராகும். இப்போவும் நீங்கள் அந்த தேர்தல் முடிவுகள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் அவனுக்கு 56 லட்சம் ஃபாலோவர்ஸ், வாங்கின 155 ஓட்டு. எனவே நீங்கள் போய் இந்த பிகேன் வுட்ஸு கலாட்டா சேனலு அவன்கிட்ட பேட்டி கொடுத்து 25 லட்சம் லைக் வாங்கிடுவான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன நான் பண்ணுவேன், நான் சொல்லுவேன், அவன் உங்கள்கிட்ட 25 லட்சம் வாங்கிடுவான். அவன் ஒரு 1 லட்சம் செலவு பண்ணி வியூவும் காமிச்சிடுவான். வியூஸ்லாம் உங்களுக்கு ஓட்டாக மாறும் நினைக்காது. சோசியல் மீடியாவோட களத்தில் அங்கே சிண்டே இருக்காரா? சோசியல் மீடியா களத்தில் உட்காந்து சிண்டே விளாட்டு இருக்காரா? கிடையாது. அதே மாதிரி பட்னாபிஸ் விளாட்டு இருக்காரா? கிடையாது. எல்லா பேருமே களத்துக்கு போகிறாங்க. சோசியல் மீடியாவை நம்புறதும் விளம்பரத்தை நம்புறதும் இல்லை முக்கியம். களத்தை தயார் பண்ணணும். அப்போ களம் தயார் பண்ணணும்னா களத்துக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் தயாராகும். நீங்கள் ஃபைட்டர்ஸை உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. ஃபைட்டர்ஸ் எப்படி உருவாவாங்க? உங்களுடைய சித்தாந்த ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அதெல்லாம் ஃபைட்டர்ஸ் உருவாகும். தனி மனித துதிப்பாடிகளால் ஃபைட்டர்ஸ் உருவாக மாட்டான். ஏன்னா அது இன்னொருத்தருக்கு துதிப்பாட போயிடுவான். ஆனால் ஃபைட்டர்ஸ் யார்? ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் மனசில் வாங்கினவன் எந்த காலத்துலையும் சண்டை போட்டு கட்சியோட முரண்பாடாத விட ஓட்டை மாற்றி போட மாட்டான். கரெக்டாக ஒரு காலத்தில் அப்படி தான் திமுக ஸ்ட்ராங்காக மாறிச்சு. பிஜேபி ஸ்ட்ராங்காக இந்தியா முழுவதும் பரவதுக்கான அதோட சித்தாந்தமும் அதோடைய ஐடியாலஜிக்கும் அது இருக்கக்கூடிய பார்வை இந்த நாட்டின் மீது அதை கொண்டு போய் சேர்த்து அதை ஏற்க வச்சு அதை ஏற்றதுக்கு அப்புறம் அவங்க ஃபைட்டராக மாறுறாங்க பாருங்க. களத்தில் நம்ம சொல்லி மாற தேவையில்லை, காசு கொடுத்து மாற தேவையில்லை, அவங்களே ஃபைட்டராக களத்தில் நின்று சண்டை போடுவாங்க பாருங்க. அந்த ஒரு நிலை தமிழகத்தில் உருவாகும்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாகும்னா, நான் சொல்கிறேன் பிஜேபிக்கு ரொம்ப தூரமாக கிடையாது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு பெரும் கட்சியாக வளர்றதுக்கு இல்லை, நமக்கு விளம்பரம் தான் முக்கியம். நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது அவசியமில்லா ஒன்று. அது அரசியலில் பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகிறது கிடையாது. அது நிறையா விளம்பரம் தரலாம், நிறையா உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், நிறையா நியூஸ் தரலாம், நிறையா செய்தி நிறுவனங்களுக்கு நீங்கள் செய்தியாக பயன்படலாமே ஒழிய கள அரசியல் இல்லையா அதுக்கு பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு கள அரசியல் வேணும்னா சித்தாந்தம் தெரியணும், அந்தந்த களத்துக்கு ஏற்ற அரசியல் புரியணும், அந்தந்த மண்ணுக்கான அரசியல் புரியணும். மகாராஷ்டிராவில் அந்த மண்ணுக்கான அரசியல் தான் பண்ணுறாங்க. நாம் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தான் போடணும், தமிழ் மண்ணுக்கான அரசியல் தான் போடணும். இந்த தெளிவு இருக்குன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பிஜேபியால் இங்கேயும் பண்ண முடியும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத திரிபுராவில் கம்யூனிஸ்ட் முடிவுக்கு கொண்டு வந்து பிஜேபியால் வர முடியும்னா எதுவும் சாத்தியம். நன்றி ஜி. நன்றி.